Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. What a game! GT, the luckiest people on the earth. GT தான் நினைக்கிறேன். அதான் சொல்றேனே, கிரிக்கெட் இஸ் a game of inches. ஒரு ரன்னு இதெல்லாம் வந்து பயங்கரமா மேட்டர் ஆகும். Yes, of course, they have DC has lost what they had in their mouth. What a shame it was to lose this game. பிடாக் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஐ எம் ஸ்டில் இந்த ஜிட்டர்ஸ் எப்படி தோத்தாங்கன்னே தெரியல. ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக், வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் லாஸ் ஃப்ரம் ஜிடி? ஐ மீன் சாரி, டிசி. வாட் அ வின் ஃபார் ஜிடி. 2 பால்ல 2 ரன் அடிக்கணும். ஒரு ரன் அடிச்சு நீங்க அந்த பக்கம் போனா யூ நாட் கோயிங் டு லூஸ் த கேம். ஓகே, ஒரு பால் ஆனாரு குல்தீப், அழகா பியூட்டிஃபுல்லா பேக் ஃபுட் போயிட்டு. உடனே ஒன்று சொல்றேன், இப்போ 2 பால்ல 5 ரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், த டெசிஷன் இஸ் கரெக்ட். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் டு குல்தீப், இஸ் நாட் நோட் டு ஹிட் பிக். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் திங்கிங்க. அவர் ஒரு ரன் அடிக்கலன்னு உடனே எனக்கு தெரியும் கொடகலப்பி அவுட் ஆக போறாருன்னு. பட் வேற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. தட் இஸ் அ பாட்டம் லைன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் ஆடும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? ஐ வாண்ட் டு எண்ட் அப் ஆன் அ பிளேஸ் வேர் ஐ நாட் கோயிங் டு லூஸ். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். போன தடவை கேட்டீங்க அந்த மேட்ச் முடிச்சோன்னே, பிடாக் ஐ ரியலி டவுட்டு, போன மேட்ச் 165 ரன் தான் அடிச்சாங்க, 210 சொல்றீங்க நீங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு. என்னமோ எனக்கு தெரியல அவ்வளவு தூரம் வரும்னு. ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம சொன்னது 210, ஜிடி அடிச்சது 210, அவங்க திருப்பி அடிச்சது 209. அதாவது எப்படின்னா, சம்டைம்ஸ் த வே யூ பிளே கிரிக்கெட் will make it look it's a difficult pitch. Of course, when Mumbai batted the first 6, 7, 8 overs, it was slightly on the slower side. Then it started picking up. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க, டிசி ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 210ன்றது நம்ம சொன்னது வின்னிங் ஸ்கோர், இட்ஸ் அ பார் ஸ்கோர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வின் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இப்போ இந்த 210 பிளேடிங்கை நிறுத்தணும்னா பவர் பிளேல நீங்க எப்படி போலிங் போடுறீங்கன்றது. ஓகே, இப்போ வந்து டிசி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 68 ஃபார் 1, ஜிடி வந்துட்டு 63 ஃபார் நோ லாஸ். ஓகே, அந்த 7 ரன்னு கூட போட்டீங்கன்னா ஜிடி அஹெட் பை 2 ரன்ஸ். ஒரு சில என்ன கேள்வி கேட்பாங்க, சார் இந்த 2 ரன் மேஜிக்லாம் இங்க சொல்லாதீங்க. ரிசல்ட் இன் T20 கேம் ஆன் இது சொல்றேன், 10% ஆஃப் தி கேம்ஸ் இஸ் பிட்வீன் 1 to 4 ரன்ஸ் ரிசல்ட். ஓகே, அதுதான் 2 பேருமே நல்லா ஆடினாங்க. 63 ஃபார் நோ லாஸ், 68 ஃபார் 1 அப்படிங்கும் போது அந்த 2 ரன். அதுக்கப்புறம் இங்க வருவோம். ஓகே, இவங்க வந்துட்டு டிசி ஸ்கோர்டு 97 ஃபார் 5, ஜிடி ஸ்கோர்டு 100 ஃபார் 2 இன் தி லாஸ்ட் 9 ஓவர்ஸ். அடுத்த வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம், 11 ஓவர்ஸ் செட் பண்ணிட்டு 12 to 20 கல்ட். ஜிடி வந்து 110 ஃபார் 2, 110 ஃபார் 2ல இருந்து 210 ஃபார் 4, தட் இஸ் 100 ஃபார் 2. இவங்க 112 ஃபார் 3, தேவர் ஆல்சோ அவங்களோட 2 ரன் கூட இருந்தாங்க, ஒரு விக்கெட் மேல. 209 ஃபார் 8, 97 ஃபார் 5, 3 ரன்ஸ் ஷார்ட். ஓகே, 3 ரன்ஸ் ஷார்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஜிடி எட்ஜ்ட் பை 2 ரன்ஸ், செகண்ட் ஃபேஸ்ல ஜிடி எட்ஜ்ட் பை 3 ரன்ஸ். ஜிடி 2, டிசி 0. வின் ஃபேக்டர் டிக் பண்ணவன் தோக்க மாட்டான். இதுல பாட்டம் லைன் டேவிட் மில்லர் என்னன்னா, இவர் யூடியூப் ஷோஸ் எல்லாம் பண்றாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் வந்துட்டு வின் ஃபேக்டர் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பால் டாட் பால் ஆடி நான் சொன்னது கரெக்டா இருக்கும்னு இது பண்ணாரு ஒழிய, திஸ் இஸ் அப்சல்யூட்லி தேர் மேட்ச் டு லூஸ். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், வாஷிங்டன் சுந்தரம் நம்பர் 4 இறக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, அதுல ஒரு ரீசன் இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு 6 ஓவர்ல 68, 10 ஓவர்ல 101 ஃபார் 2, 15 ஓவர்ல 161 ஃபார் 2, கடைசி 5 ஓவர்ல எவ்வளவு அடிச்சாங்க, 49. இன்னும் அந்த முடிச்ச அவங்களுக்கு அவுரல, இந்த கடைசி 5 ஓவர் சொல்யூஷன் அவங்களுக்கு அவுரல. இப்ப ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இப்ப நானே வந்து நான் சொல்றதை ஏன் கான்ட்ராடிக்ட் பண்ணணும்னா, பிரசீத் கிருஷ்ணாவும் ரன் கொடுக்குறாரு, டேலண்டட் அசோக் சர்மாவும் ரன் கொடுக்குறாரு, சிராஜும் ரன் கொடுக்குறாருன்னா they will not have the guts to drop Kagiso Rabada. இன்னைக்கு அவர் 4 ஓவர்ல 32 போட்டாரு, விக்கெட் எடுக்கல, அதனால சொல்லல.
இப்ப எப்ப நீங்க வந்து யூ வில் ஹேவ் an option to drop a bowler like Kagiso Rabadana, you got three good pace bowlers. அசோக் சர்மா இஸ் a promising talent. இவர் வந்து கிருஷ்ணாவாணி பேகனை வந்து போன தடவை பர்பிள் கேப் டிஎஸ்பி பத்தி தெரியும். பட் அவங்க அனாலிசிஸ பாருங்க, தேர் ப்ளீடிங் ரன்ஸுங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த ஓட்டையை அடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தரை தான் இறக்கணும். இறக்குனாங்க. அப்படியும் என்னை பொறுத்த வரைக்கும் they ended up 210, which is 15 runs short the way they were set it up at 15 overs. இன்னொரு கதை சொல்றேன் கேள்வி பாருங்க. 10 ஓவர்ல 101 for 2 GT, DC 101 for 3. There is absolutely nothing to separate. ஓகே, அது அந்த கேஎல் ராகுல் தான் சொன்னேன் பாரு, கேஎல் ராகுல்னா 2 மேட்ச் அடிக்கலன்னா 3வது மேட்ச் என்ன இருக்கும்னு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்றேன். கேஎல் ராகுல் வந்து 92 இன்னைக்கு அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 176. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அபியூசிங் ஹிம் சேயிங் தட் ஹி நெவர் ஃபினிஷஸ் கேம்ஸ்னு. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இதுக்கு மேல அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. there is nothing that he can do. The turning point of the game for me was the wickets that has been taken by successive deliveries by Rashid Khan. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், இன்னைக்கு மட்டும் நிதிஷ் ராணாவை டிராப் பண்ணிட்டு ரிஸ்வியை நம்பர் 3 இறக்கிட்டு அசுதோஷ் சர்மாவை ஆடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு சில சமயம் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நான் இந்த பிளேயருக்கு நல்லவனா இருக்கேன், நாட்டுக்கு நல்லவனா இருக்கேன் அப்படின்னு இருந்தா இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் உங்க கூடையில இருந்ததை கொடுத்துட்டு 3 out of 3, 3 out of 2, 3 out of 3 அப்படின்றது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தான் உங்களோட வீல்ஸ் கண்டு வந்து போன தடவை குவாலிஃபை ஆகாம போனாங்க. ஒரு பிளேயரை, அதுதான் சொல்றேன், ஒரு பிளேயரை நீங்க பாக்குறீங்க, அன்பார்ச்சுனேட்டா அவ்வளவு கன்வின்சிங்கா தெரியல அப்படின்னா டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த பேக்கிங் பிசினஸ்லாம் விட்டுருங்க. ஓகே, அதுதான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற அந்த ஐடியா அபிஷேக் போரல் இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ் ராணா. ஓகே, இவங்களுக்கு கடைசியில என்ன தேவைப்பட்டது? விப்ராஜினிகம் வந்து ரொம்ப நல்லா ஆடினார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. டேவிட் மில்லர் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு, ட்ரைசன் சப்ஸ் ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு குல்தீப்புக்கு பதிலையோ இல்ல விப்ராஜினிகம் முன்னாடியோ அசுதோஷ் சர்மா வந்திருந்தா அந்த டீம் எப்படி இருந்திருக்கும்? டிசி கேவ் இட் அவே which was in their bag. In all honesty, Vicky, please share your thoughts. இதே தான் நடந்தது பிடாக். 5 கேமுக்கு அப்புறம் 6வது கேம் இதே மாதிரி தான். யாரு ஆப் பண்றேன்னு ஞாபகம் இல்லை, எம்ஐயான்னு தெரியல. க்ளோஸ் கேம், 1 ரன்னோ 2 ரன்னோ ஏதோ ஒரு வித்தியாசத்துல 1 ரன்ல தான் தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஆரம்பிச்சுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் they were not able to find the form which they had in the first 5 games. இந்த கேம்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டா இருந்தாரு பிடாக். 106 மீட்டர் 6 அடிச்சுட்டு கிரவுண்டை விட்டு வெளியில எங்கேயும் சொருகிட்டு இந்த மாதிரிலாம் விடுறது வந்து அநியாயம். அதாவது கேமே இல்லாததை வந்து டிஎஸ்பி கேமா கொண்டு வந்து மாத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவும் ஓவரை சரியா ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 4 கொடுத்தாரு, ஹியூஜ் 6 அடிச்சாரு மில்லரு. ஜஸ்ட் ஸ்லைட்லி காட் கேரிட் அவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம வின்னிடா அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இவருக்கு இருந்து நீங்க சொல்றது 100% ட்ரூ பிடாக். ஏன்னா 1 ball 1 வந்து நீங்க யாரு வேணா ஆடட்டும், பேட்டை கையில பிடிக்க தெரியாதவங்க கூட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாலை பார்த்து பேட்டை வச்சிருவாங்க, ஓடிடலாம் நீங்க அட்லீஸ்ட். அப்படி இல்லைன்னா கூட டை இல்லைன்னா கூட நீங்க கதை மாதிரி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க யாராவது எடுத்துட்டு வந்து அடிச்சிடலாம் 100%, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த கேம்ல வந்து ஐ ஃபெல்ட், செகண்ட் ஹாஃப்க்கு வரேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் போறேன். செகண்ட் ஹாஃப்ல ஐ ஃபெல்ட் சாய் சுதர்ஷன் மேட் அ பிரில்லியன்ட் அடிஷன் டு த ஃபீல்டிங் சர்க்கியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடி. ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் நிதிஷ் ராணா கேட்ச். நிதிஷ் ராணா அப்பதான் ஸ்ட்ரைட்டா ஓபன் அப் பண்ண ட்ரை பண்ணாரு, செம கேட்ச், ஒரு கன் ரன் அவுட் ஸ்டப்ஸ், அதுவுமே மிஸ் பண்ணாரு நான் ஃபீல் பண்ண முடியாது. தட் வாஸ் அ சிங்கிள். கேஎல் ராகுல் ஏன் அதை டினை பண்ணாருன்னே தெரியல. கேஎல் ராகுல் அதான் சொல்றீங்க, நீங்க அபியூஸ் பண்ணாதன்னு சொல்றீங்க, பட் ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கு பிடாக். நிறைய ஒரு கிங்ஸ் 11 மேட்சுக்கு ஆடும் போதெல்லாம் 1 ரன்ல தோத்து அவர் ஆனா 90 95ல அந்த பக்கம் நிப்பாரு, இல்ல 92ல அவுட் ஆயிட்டு போவாரு, இல்லைன்னா 100 அடிச்சு அந்த பக்கம் நின்று தோத்துருக்காங்க மேட்ச். ஸோ த ட்ராக் ரெக்கார்ட் இஸ் சச் தட் அந்த மாதிரி யோசிக்க தோணுது. இல்லைன்னா கூட இந்த மாதிரி கேம் வந்து ஈஸ்வரா கம்ஃபர்டபுளா வந்து கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கணும் மேட்சை. ஸோ தட் வாஸ் பெக்கிங் டு பி டன். அதனா அவங்க பண்ணல. என்ன ஒன்னே ஒன்று நல்லா பண்ணாங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங் வந்து பிரில்லியண்டா போட்டாங்க. கடைசி 3 ஓவர் டிசி பிரில்லியன்ட் போலிங் சூப்பரா போட்டாங்க. 183, 17.2ல 183. அதுக்கப்புறம் வந்து தே எண்டட் அப் 210. நீங்க சொல்ற மாதிரி 220ஓ இல்ல 225ஓ அடிக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் இது.
2:10 சூப்பரா போட்டாங்க. நட்டு சூப்பரா போட்டார். இன்ஃபேக்ட் 4 overs 27 or 28 ஐ திங்க், ஐ டோன்ட் நோ, இல்ல 34 சூப்பரா போட்டாரு. லுங்கி ஆஸ் யூஷுவல் 4 ஓவர் 24. ஜிடி வந்து நாலா பக்கம் கில்லியா இருந்து செதறி எல்லா பக்கமும் ரன் கொடுத்தாலும் அந்த கடைசியில என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த 2 பாயிண்ட் வந்துச்சு. டியூ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் த டேபிள்ஸ் ஃபார் டிடி? டிடி சந்திரசேகர் வந்துச்சு. ஜிடியா நீங்க நினைக்கிறீங்களா பிடாக்? இஸ் திஸ் 2 பாயிண்ட்ஸ் ஒரு டீமை சரிக்க போது, இன்னொரு டீமை ஏத்த போது? இந்த டேபிள்ஸ் ஹவ் டர்ன்ட் ஃபார் ஜிடி. இந்த லக்கி வின் வந்து கமிங் தேர் வே, த லக் இஸ் ஆல்சோ இன் தேர் வே நினைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் 2 மேட்சும் பாவம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. இஃப் ஐ கேன் டெல் யூ தட் ரேன் பஞ்சாப் க்ளோஸ் ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க. 2 ஓவர்ல 15 ரன் அடிக்கணும். ரஷீத் கான் வந்து உள்ள கிரீஸ்ல இருந்தாரு. அந்த சுச்சுவேஷன்ல வந்து தோத்தாங்க. அப்படிங்கும் போது தே ஆர் நாட் பிளேயிங் பேட் கிரிக்கெட். தே காட் அ செர்டைன் வீக்னஸ் இந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் ஃப்ரம் 13 to 20. அதுதான் அவங்களோட வீக்னஸ். ஓகே, அதை எப்படி சரி கட்டுறது? இப்போ ஒரு வாஷிங்டன் சுந்தர கரெக்டா உள்ள கொண்டது சரி கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கடைசி 5 ஓவர்ல த்ரஸ்ட் அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா வரல. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். ஸோ அவங்க பேட் டீம்னு கிடையாது. ஏன் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். நான் சொன்ன ஒரே காரணம் த டிபெண்டன்சி ஆன் த டாப் 3. அதான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். கில்லு, பட்லர், சாய் சுதர்ஷன் 3 பேரும் 8 ஓவருக்குள்ள அவுட்டே ஆக மாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் வந்து 12 ஓவர் ஆடிடுவான் ஒவ்வொரு மேட்ச். இந்த மேட்ச் கில் ஆடிட்டார் உங்களுக்கு. ஸோ கில்லுக்கு பட்லர் ஒரு செம த்ரஸ்ட் கொடுத்தாரு. அவர் எப்படி வச்சுட்டாரு, ஒரு டெக்னிக்கா அது இது பிரச்சனை, நான் வந்து வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கனெக்ட் பண்ணாரு. பியூட்டிஃபுல்லா ஆனாரு இன்ஸ்பைட் ஆஃப் தேம் லூசிங் சாய் சுதர்ஷன் ஏர்லி. ஓகே, அவங்களோட ஒரே ப்ராப்ளம் இதுதான். அதாவது என்ன பிரச்சனைன்னா, இஃப் தேர் bowlers can restrict their opposition to 190 or less, இந்த பேட்டிங் லைனை பத்தி சேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பிச்சஸ் எல்லாம் அவங்க ஆடுற பிச்சு அகமதாபாத்லயும் பாத்தீங்கன்னா இட் இஸ் டூ ட்ரூ. 190ங்கிறது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அது வருமா தெரியாது. அது வர்றதுக்கான இன்னைக்கே பாருங்க, 4 ஓவர்ல 17 ரன்னு 3 விக்கெட் ரஷீத் கான். ஒரு போலர் 4 ஓவர்ல பயங்கரமா போட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அந்த ஒரு கூகுளி ஒண்ணு போட்டாரு பாருங்க. அது கூட பரவாயில்ல, போல்ட் ஆனதுனால உங்களுக்கு எப்பவுமே அதுதான் பேசுவாங்க. ரவுண்ட் த விக்கெட் டைகனல்ல இந்த அக்ஷருக்கு விட்டாரு பாருங்க, ஒண்ணு ருட்டுன்னு வந்தது பால். இந்த ஏர் ஸ்பீடு இந்த டிப்பு தான் மிஸ்ஸிங். அது ஆல் ஆஃப் அ சடன் ரஷீத் கானுக்கு வந்தது. 210 நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. 4 ஓவர்ல 17 ரன் 3 விக்கெட் ஒரு போலர் எடுக்கிறாங்க அப்படின்னா you should not be struggling like this to win. You should not be asking David Miller to do a blunder like that for you to win the game. It's an absolute bottom line to be honest. அப்படிங்கும்போது இவங்க போலிங்கும் வந்து அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இப்ப நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், இந்த ஜேசன் ஹோல்டரை கொண்டு வர. சரி, ஜேசன் ஹோல்டரை நீ கொண்டு வர. ஜேசன் ஹோல்டரே அதையும் நானே சொல்றேன், 4 ஓவர் 45 போலரு. He's not going to do better than Kagiso Rabada அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா அசோக் சர்மாவும் ரன்னு கொடுக்குறாரு, சிவராஜும் ரன்னு கொடுக்குறாரு, பிரசீதும் ரன்னு கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது எந்த தைரியத்துல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர் நீங்க டிராப் பண்ண முடியாது. You can only do that when your other Indian bowlers, even though they look very good on paper, are delivering. அதனால இது ஃபார்ச்சூன்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் த மொமெண்டம், வாட் யூ கெட், த கான்பிடன்ஸ் வாட் யூ கெட். அப்பா நம்மளும் ஜெயிக்கலாம்டா மேட்ச். இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா நொறுங்கி போயிருப்பாங்க. அடப்போடா நம்ம ஜெயிக்கவே முடியாது 3 out of 3ன்னு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் மெனி பீப்புள்ஸ் ஃபேவரட் டீம் is also in the same position as GT. இப்போ ஜிஎஸ்கே வந்து சாட்டர்டே வந்து ஒரு அடி அடிச்சாங்கன்னா அவங்களும் திரும்பி வந்துருவாங்க. அதாவது எப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐபிஎல் டேபிள் வந்து கசாமுசான்னு இருக்கும்னா, ஒரு 3-4 டீம் ஜெயிச்சு அப்படியே மேல போயினே இருக்கு, ஒரு 3 டீம் எல்லாம் தோத்துன்னு கீழே வந்துனே இருக்கு. அப்படின்னா அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு 3-4 டீம் மோதும், இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப டிசி என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் மென்டாலிட்டியில வருவாங்க சிஎஸ்கேவோட. ஸோ சிஎஸ்கே அவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்படியே ஓப்பன் டோர்னமெண்ட். அதைத்தான் நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம எட்ஜ் கொடுக்கலாம், இவன் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். Any team can beat any team on a given day if you are not taking the win factor. இன்னைக்கு வந்து gifted match, honestly speaking. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். I would have been very disappointed. I would have been in the DC dugout. I understand the confidence you had, the way you are striking the ball. நான் என்னோட கேள்வி என்னன்னா, why you got to take a risk putting your team in a situation where there is a chance to lose. கடைசி பால் டாட் பாலோ விக்கெட்டோ இருந்தா யூ ஆர் கோயிங் டு லூஸ். வை ஷுட் ஐ வாண்ட் டு டூ தட்? இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், புல் அடிச்சேன் பாருங்க, அது 2 ரன்னே இல்லைனாலும் 2 ரன்னோட பார்த்து ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பேன்.
நான் ரன் அவுட் ஆனா கூட ஸ்கோர்ஸ் ஆர் லெவல் ஐம் கோயிங் டு டேக் த கேம் டு சூப்பர் ஓவர். கரெக்ட். நான் மேட்ச் தோக்க மாட்டேன். அதை விட்டுட்டு இப்படின்னா இருப்பாருங்க, எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்க. நான் ஸ்லோ டெலிவரி தான் போட போறான்னு எனக்கு தெரியும். தூக்கி அடிச்சு அவுட் ஆவாருன்னு நினைச்சேன். மிஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்கல. பட் யூ ஹவ் டு அப்ரிசியேட் பிரசித் கிருஷ்ணா. ஆக்சுவலி ஒரு டவரிங் சிக்ஸ் ஒன்னு அடிச்சுட்டு 2 பால்ல ஹார்ட் 2 லூஸ் ரன் பண்ணாம அடிக்கணும். போட்டாங்க. ஷோல்டர் இப்படியே தொங்கி இருக்கும். 2 நல்ல கட்டர் ஸ்பாட்டா இருப்பாருங்க. We have to give it to him. I'm so happy for GT because this would have broken them. இந்த லாஸ்ல இருந்து டிமாரலைசிங் லாஸ்ல இருந்து டிசி எப்படி வர போறாங்க, தட் இஸ் கோயிங் டு பி ஒன் மோர் திங். இன்னொரு அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கேல குறைச்செல்லாம் மதிப்பிடாதீங்க. ஆமா 3 மேட்ச் நான் தான் சொன்னேன் கன்வின்சிங்கா தோத்துருக்காங்கன்னு. அவங்களை இஃப் யூ ரைட் சிஎஸ்கே ஆஃப் இட் இஸ் ஓகே, இட் இஸ் அப் டு யூ. ஒரு அடி இப்ப சிஎஸ்கே வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப தூரம் போயிடும் பிளே ஆஃப்ஸுக்கு. கங்க்ராச்சுலேஷன் குஜராத் டைட்டன்ஸ். ஐம் வெரி ஹாப்பி தட் குஜராத் டைட்டன்ஸ் ஒன். Hope they continue their winning momentum. Hard luck to DC. Apart from that last 2 balls, they didn't do much mistake at all. They flat tracked, they bowled well, they batted well, they were at par with the algorithm most of the times. Unfortunately, they lost in the last 2 balls. Okay, it's over now. Let's move on. Hard luck to DC. Congratulations, Gujarat Titans. Vicky, if you want to add on something on this, please add on, or else you can try and stump me. அதான் பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். அதுதான் அந்த கேம் ஆஃப் இன்ச்சஸ் வந்து எப்படி வந்து பிளே ஆகுது பாருங்க. அந்த ஒரு ரன் அவுட்டு, அந்த ஒரு கேட்சு, மில்லர் வந்து அவர் வந்து டிக்ளைன் பண்றது, இதெல்லாம் என்னமோ வந்து எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தது. பயங்கரமா கேம் வின் பண்ணாங்க ஜிடி. எங்கேயுமே மேத்யூ ஹேடனுக்குலாம் மூஞ்சி வந்து அப்படியே செத்து போச்சு. என்னடா இது இவ்வளோ அடிச்சும் தோக்குறோமேடா இங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அழகா ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க. வெரி வெல் டன் ஜிடி, வெல் போல்டு பிரசித். சரியான ஓவர். அப்படியே ஸ்லோவா அப்படியே மூவ் பண்ணலாம். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். பிடாக், இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சஞ்சீவி சம்பத் 243 கேட்டிருக்காரு. ஹாய் விக்னேஷ் அண்ட் பிடாக், must answer this one as it's a long time doubt. During early times when a spinner bowls to Dhoni used to dominate them, similar like case for Hardik Pandya, Kohli, Rohit. Why in these days they are not dominating spinners? They are bashing pacers. Compared with them, strike rate against spinners are coming down for all of them. What may be the reason? Pandya and Kohli playing them decently, but compared with their young days, they are not dominating. Is this a weak spot found out by them, or can't be able to rotate strike? Problem, kindly answer. ஸோ அதாவது வந்து என்ன கேட்குறாரு, பயங்கரமா டாமினேட் பண்ணிருந்தாங்க ஸ்பின்னை முன்னாடி. இப்ப பேசர்ஸை போட்டு பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னர் அவங்க யங்கர் டேஸ் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஆனோடனே சீன்ல வந்து அடிக்கும் ஆடின மாதிரி இப்ப ஆடல ஸ்பின்னர்ஸ். ஒருவேளை வந்து இது வந்து ஒரு வீக் ஸ்பாட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா, இல்ல சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியாத ஒரு கேப்பபிலிட்டி கம்மி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? நல்ல கொஸ்டின். தோனி பீக்ல இருக்கும்போது எப்படி வந்து அவர் ஸ்பின்னர் டாமினேட் பண்ணுவார்னா, இறங்கி வந்துட்டு அப்படின்ட்டு 2 ஓடுவாரு. ஓகே, இப்ப இஸ் நீ இஸ் நாட் அலோவிங் ஹிம் டு டூ தட். எடுத்த உடனே தோனி லான்ச்சே பண்ண மாட்டாரு, யாரையுமே லான்ச் பண்ண மாட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், கௌதம் கம்பீர் ஒரு தடவை என்ன பண்ணாரு, 6 பேரை புனே சூப்பர் ஜெயின்ஸ் நான் இருந்த போது 6 பேரை இது கேச்சிங்ல வச்சுட்டு தோனிக்கு போட்டாரு. அதையும் டிஃபென்ஸ் ஆனாரு. He has got a set template on how to play. என்ன பண்ணுவார், ஸ்பின்னரை இறங்கி வந்துட்டு அப்படின்னு இங்கே அடிச்சு 2 ஓட வரணும். அவரோட யாராலையுமே ஓட முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே இவர் இறங்கி வர்றான்னு சொல்லிட்டு ஒய்டா போடுறேன்னு நின்று இடத்துல சொருகிடுவார் 110 கிலோமீட்டர். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் பீன் ஹேப்பனிங். ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், விராட் கோலியாவா இருக்கட்டும், 2 பேருக்கும் ஸ்வீப் கிடையாது. Both of them doesn't flat sweep, doesn't slog sweep, doesn't reverse sweep. ஸ்வீப் ஒரு பேட்ஸ்மேனுக்கு இல்ல அப்படின்னா அவரை ஈஸியா அந்த செல்லக்குட்டியை கட்டுப்படுத்தலாம். ஓகே, ஹர்திக் பாண்டியாவும் சரி ஸ்பீட்டை யூஸ் பண்ணி இறங்குவாரு, கோலியும் ஸ்பீட்டை யூஸ் பண்ணி இறங்குவாரு. 2 பேருமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒய்டா போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கப்ஸ்ல தூக்கி 6 அடிச்சிருவாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்பின்னருக்கு என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேன் பிளேஸ் ஸ்வீப் ஷாட். ஸோ இவங்க ஸ்வீப் ஷாட் ஆட மாட்டாங்கன்றதுனால 2 பேருக்குமே ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்றாங்க, கூகுளிஸ் போடுறாங்க. கோலி எத்தனை தடவை அவுட் ஆடார் கூகுளிஸுக்கு பாக்குறீங்களா உங்களுக்கு? இதே உங்களுக்கு வந்துட்டு சூரியகுமார் யாதவுக்கு கூகுளி போட்டீங்கன்னா அதையும் அவுட் சைட் ஆஸ்ட் வடக்கு இங்க ஸ்வீப் அடிப்பாரு. இல்லைன்னா இந்த கூகுளி கொஞ்சம் வெளியா போட்டீங்கன்னா தூக்கி இன்சைட் 6 அடிச்சிருவாரு.
அப்படிங்கும்போது ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஸ்வீப் இல்ல அப்படின்னா ஃபீல்ட செட் பண்ணி எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, இங்க தானே நீ அடிக்கிற, அந்த ஒரு ஷாட்டை நான் மடக்கிட்டேன்னா உனக்கு இதுன்னு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். அன்லெஸ் அதர்வைஸ் யூ யூஸ் யுவர் லென்ஸ் அண்ட் போல் அப் டு த பேட், தேர் கோயிங் டு கிளாபர் யூ ஃபார் சிக்ஸ். அது பேட் போலிங்ன்றத when you have the control in your length, any batsman who doesn't have a sweep, தோனிக்கு ஸ்வீப் கிடையாது, ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன், இறங்கி வந்துட்டு இப்படி இப்படி பண்ணுவாரு. அதை இவங்க ரெண்டு பேருமே பண்ண மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே, ஹர்திக் பாண்டியாவும் இறங்கி வந்தாலும் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிப்பாரு, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட். கோலி என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்து டைம் பண்ணுவாரு. ஸோ ஸ்வீப் எந்த பேட்ஸ்மேனுக்கு இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் கீப் தம் குவைட், இஃப் நாட் கோயிங் ஆல் ஓவர் தம். இதுதான் என்னோட லீஸ்ட் நாலேஜ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இன் T20 cricket, where the bowlers are happy to give 8 or 8.5 an over. Vicky, please, if you want to add on, you add on, or else you can give the closing thoughts on such a brilliant game. தட் இஸ் வை சூரியகுமார் யாதவ், ஏபி டிவிலியர்ஸ்லாம் வந்து லீத்தல் பிளேயர்ஸ். ஸோ ஸ்வீப் அடிச்சு தள்ளிடுவாங்க. ஒருவேளை நீங்க லென்த்தை புல் கில் பேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ல டீப் மிடிகெட்லாம் சொருகிடுவாங்க சிக்ஸ். வெரி வெல் டன் பிடாக், பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன்டு. எதனால பக்காவா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம் பிளே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்க டெத் ஓவர்ஸ்ல வந்து ஹர்திக் பாண்டியாலாம் வெரி வெரி லீத்தல். ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல யாரும் ஸ்வீப்லாம் ஆட போறது இல்லை, போட்டா நான் எதிரடி அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். இந்த ஒரு கேமுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா கால் பண்ணீங்க. என்னதான் உங்க எட்ஜ் வந்து 51 இருந்தாலும், 51 தான் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல கொஞ்சம் நல்ல எட்ஜ் கொடுத்தீங்கன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா ஜிடின்னு கால் பண்ணீங்க, பிரில்லியன்ட்லி கால்டு பிடாக். நான் டிசி தான் கால் பண்ணேன், டிசி தான் கால் டிசி தான் கால் பண்ணீங்களா? பண்ணீங்களா? ஓ, அந்த மேட்ச் தான் எல்எஸ்டி, அதுதான் ஆப்போசிட்டா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ரெண்டு பேருமே டிசி தான் கால் பண்ணோம். கரெக்ட், ரெண்டு பேருமே டிசி தான் கால் பண்ணோம். க்ளோஸா கொடுத்தோம் எட்ஜ். ஜிடி வந்து அதை ராங்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து டேபிள்ஸை டேர்ன் பண்ண போதா, யாருக்கெல்லாம் வந்து சரிவு காலம் ஆரம்பிக்க போகுது. டிசி வந்து ஷுட் பி வெரி வெரி அவேர். நெக்ஸ்ட் கேம் சென்னையோட ஆடும்போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ஆடி அந்த 2 பாயிண்ட பேக்ல போட்டுக்கணும்னு டிசி நினைக்கிறோம். லைட்டா கொஞ்சம் ஸ்மெல் பண்ண விட்டுட்டீங்க. சென்னை மாதிரி மும்பை மாதிரி டீம் எல்லாம் வந்து தே வில் ரன் யூ ஓவர். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிடாக்? இந்த கேமை பத்தி க்ளோசிங் தாட்ஸ். நெக்ஸ்ட் கேம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் டிசி? ஏன்னா ஒரு சென்னையில் ஆட போறாங்க வந்து. அதனாலதான் 56க்கு மேலேயே போக மாட்டேன்றீங்களே பிடாக் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, வேற ஏதாவது குளோபல் லீக்கு நம்ம அடுத்து நம்ம பண்ணுவோம், அப்ப கொடுப்பேன். அதாவது இப்போ நீங்க T20 ஓடிஐ வேர்ல்ட் கப் செமிஃபைனல் நடந்தது, இந்தியா நியூசிலாண்டு. ஓகே, 91-9 எட்ஜ் கொடுத்தேன் இந்தியாவுக்கு. அதுக்கு வந்து அந்த அந்த இது ஆஷோட இதுல அந்த எபிசோடுக்கு பேரு குடலுருவல் சம்பவம். இந்தியா வந்து குடலுருவ சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஐபிஎல்ல என்னன்னா, இப்ப நம்ம இந்த 3 டீம் பாட்டம்ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு சொன்ன ஒரு டீம் குஜராத் டைட்டன்ஸ். If anyone is telling that Gujarat Titans is weak on paper, that Gujarat Titans cannot win a game of cricket, their cricket knowledge is zero. That's an absolute bottom line. 3 டீமுக்கு ரேங்கிங் கொடுத்து தான் ஆகணும். 4 டீம் தான் பிளே ஆஃப் போகும், மீதி 6 டீம் மிஸ் அவுட் தான் ஆகும். ஸோ யூ கேன் நெவர், நோ டீம் என்னை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஆஃப் 2 months ஐ வில் நெவர் கிவ் எனி டீம் எட்ஜ். இப்போ கடைசி லீக் ஸ்டேஜ்ல ஒரு டீம் 10th பிளேஸ்ல இருக்கு, ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா கூட அப்ப கூட 70-30 எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. இப்ப நான் வின் ஃபேக்டர்ல சொல்றேன், எவ்வளவு க்ளோஸா போகுது பாருங்க. இட் இஸ் நாட் தட் ஒன் டீம் இஸ் வின்னிங். 10 ஓவர்ல சொல்றான் அவன் 101க்கு 2, இவன் 101க்கு 3. they are just trading punches like anything. அப்படிங்கும் போது அதான் நான் சொல்றேன், குஜராத் டைட்டன்ஸ் நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸ் அவங்க they are not claiming. இன்னைக்கு அவங்க கிரன்ச் மூமெண்ட்ஸ் கிளைம் பண்ணல, டெல்லி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு அவங்க கிரன்ச் அந்த மாதிரி என்னோட அல்கோரிதம் படி they were 14 runs behind டெல்லி. டெல்லி வில் லூஸ் பை மார்ஜின் ஆஃப் 4 to 9 runs தான் ட்வீட்டே போட்டேன் நான். 4 ரன்ல இருந்து 9 ரன்னுக்குள்ள தோப்பாங்கன்னு. சொல்லுங்க ஓகே. எனக்கு இன்னொன்னு பிடா, டிசி போலிங் போட்டாங்கல்ல, எதுக்காக வந்து ரபாடான்ற பாருங்க, எதுக்காக லுங்கிய வந்து 18th ஓவர் போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. செட்டிங்ல முகேஷ் தானே அவர் பேர் என்னது, முகேஷ் குமார் வந்து போட்டிருக்கணும் 18th ஓவர், 19th நட்டு போட்டிருக்கணும், 20th லுங்கி போட்டிருக்கணும். சோ இதுதான் ஆர்டரா இருந்திருக்கணும். அதுலயே வந்து அவங்க 5-10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். they could have still controlled them by 200 மேட்ச் வின்னு. இந்த கடைசி ஒரு போயிருக்கவே தேவையில்லை. எஸ் பிடா, சாரி. இன்னொன்னு சொல்றேன்,
என்ன பொறுத்த வரைக்கும் லுங்கி மாதிரி ஒரு bowler the kind of slow delivery which is flummoxing everyone. நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. பர்டிகுலரா இன் திஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ கடைசி 8 ஓவர்ல லுங்கிக்கு 3 ஓவர் வச்சுப்பேன் நான். இந்த மாதிரி ஹை கரெக்ட். ஸ்கோரிங் நான் பிச்சை பாக்குறேன் கட்டாந்தரையா இருக்கு 210 ஆவரேஜ் ஸ்கோருன்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதுல எல்லாம் 150க்கு ஒரு டீமை நான் ஆல் அவுட்லாம் பண்ணவே முடியாது. எப்படியும் அடிப்பாங்க, அவங்க பேட்டிங்ல என்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு விப்ராஜினிகம் வென்ட் ஃபார் 23 in 1 over, அப்சல்யூட்லி ஃபைன். அவரும் இஸ் ஆல்சோ ஹியூமன். பட் எனக்கு ஐ காட் குவாலிட்டி bowlers வேற ஐ காட் 6 ஆப்ஷன்ஸ். நான் எப்படி லுங்கி எல்லாம் வந்து பவர் பிளேல வேஸ்டே பண்ண மாட்டேன். நீ லுங்கிய போட்டு 60 ரன் வந்துச்சே பவர் பிளேல. யூ ஸ்டில் Correct. கன்சிடர் 6, both the teams considered 60 runs. அப்படிங்கும் போது ஒரு ஸ்லோ பிச்சா இருக்கு, இல்ல அண்டர் பார் ஸ்கோரை நான் டிஃபெண்ட் பண்றேன்னா தான் லுங்கியோட ஓவர்ஸை ஏர்லியரா யூஸ் பண்ணணும் ஒழிய, நான் அந்த திங்க் டேங்கா இருந்தேன்னா இப்ப வின் ஃபேக்டர் சொல்றேன் 12 to 20 கல்ட்டு. அங்க வந்து எவன் வந்து நிறைய ரன் அடிக்கணும்னு அவன் தான் இது பண்றாங்க போது ஐ வுட் ஹவ் ட்ரை டு ஹவ் மோர் ஆஃப் லுங்கி இந்த லாஸ்ட் 8 overs இன் தட் டேஞ்சர் போர்ஷன். ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். 5 ரன்ன்றது ரொம்ப பெருசு தம்பி. 1 ரன்ல தோத்துருக்காங்க. 5 ரன்ன்றது so that is what in the shrewdness winning that crucial moments that really tilts the favor when it comes to the results. அதான் நான் சொல்றேனே, GT will be relieved to have the points on board. இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அடி வாங்கியிருப்பாங்க, வெளில வந்திருக்கவே முடியாது. I'm happy for GT. Hard luck to DC. There is nothing for them to really feel bad. They have given an opportunity. They have gifted the match in a platter to Gujarat Titans. But that is where the points tables are opening up. The tournament will become interesting. We will come back and do a detailed reviews and previews on the upcoming matches with your very own 97% accurate blast. என்னடா இன்னைக்கு போச்சா? கொஞ்ச இருக்கான்னு கேக்குறியா? 1 ரன்ல தான் அவர் சொன்ன தோத்து போனது. பாவம் கொடுக்கலாம், அவர் புத்திசாலி தான். Until we come back, thanks a lot and bye bye.